அமித்ஷா ஒரே ஒரு கட்டளை இட்டார். அந்த கட்டளை என்ன என்று கேட்டால், டிஎம்கே சர்க்கார் கோ உகாड़ के फेंक दूंगा, டிஎம்கே சர்க்கார் கோ பஹார் கர்னா சாஹியே. அதாவது என்ன சொன்னார் என்றால், உகாड़ के फेंक दूंगा, வேரோடு பூண்டோடு எடுத்து கிள்ளி எடுத்து போட்டுருவோம். அவ்வளவு பெரிய வார்த்தையை அவ்வளவு பெரிய ஒரு கோபத்துடன் சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த விசாரணையையும் சோதனைகளையும் தொடரும் என்று தான் அமித்ஷா நம்புகிறார். கோர்ட் பர்மிஷன் கொடுத்த பிறகு அது இன்னும் ஒரு வாரத்தில் வந்துவிடும் என்று அமித்ஷா சொன்னார். திமுக எப்படி எதிர்பார்க்கவே இல்லை அமித்ஷா தாக்குவார் என்று. காரணம், ஷா என்றாலே எங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரியல் கண்ட்ரோல் என்னவெல்லாம் சொல்றாரு முதலமைச்சர். அதையெல்லாம் பாஜக பொருட்படுத்தவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெத்தி அடி கொடுக்கிற மாதிரி எந்த இடத்திலையும் அமித்ஷா அவர்கள் கூட்டணி அரசு என்று சொல்லவில்லை. அதை சில பத்திரிகைகள் தவறாக போட்டிருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு காரணம் என்று தான் அமித்ஷா இன்று காலை சில நண்பர்களிடம் டெல்லியில் கூறியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து, முஸ்லிம்களுக்கு வாழ்த்து, இந்துக்களுக்கு வாழ்த்து இல்லை என்பதை திமுக மீது பாஜக இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாகவே வெறிக்கு வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஒன்று, ஏன் முதலமைச்சர் தீபாவளிக்கு பதில் சொல்வது கிடையாது, வாழ்த்து சொல்வது கிடையாது, பிள்ளையார் சொன்னது. இதை வைத்துத்தான் கண்டிப்பாக திமுக செய்வது இந்து விரோத செயல் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபிக்கும். ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த கோர் கமிட்டியில என்ன விஷயம் சார் பேசியிருந்தாங்க? ஏன்னா ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. என்ன பேசியிருந்தாங்க? அதனுடைய ரகசியம் என்ன சார்? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு சிவா மூலமாக சொல்லிக் கொள்வது, அதை விட முக்கியமான சமாச்சாரம் இருக்கிறது என்னிடம். அமித்ஷா நேற்றிரவு டெல்லி வந்தார். இன்று காலை ஒரு அமைச்சரவையுடைய துணை கமிட்டி கூட்டத்தில், சப் கமிட்டி கூட்டத்தில் பிரதமரை சந்தித்தார். அப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமித்ஷா. பல உற்சாகங்களை நான் கண்டேன். தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வர இருக்கிறது. ஊழல் நிறைந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் சிக்கல்கள் அதுவாகிவிட்டது. எந்த திமுக மதுரையில் மாநாடு நடத்தினாரோ அதை எடுத்து நாங்கள் நடத்தி ஒரு சாதனையை காட்டினோம். அதையும் தவிர அமித்ஷா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு நற்செய்தியை சொன்னார். 22ஆம் தேதி ஜூன் மாதம் முருகன் மாநாடு நடக்கிறது, அதற்காக தாங்கள் வாழ்த்து செய்தி அனுப்ப வேண்டும் என்று. ஆக மொத்தம் அமித்ஷா டெல்லிக்கு வந்த பிறகு செய்த மிக மிக மகத்தான சேவைகள் இது. அதை தவிர தாங்கள் கேள்வி கேட்ட மாதிரி கோர் கமிட்டி 12-13 பேர் இருந்தார்கள், பாஜகவுடைய சீனியர் தலைவர்கள். அவர்களிடம் அமித்ஷா ஒரே ஒரு கட்டளை இட்டார். அந்த கட்டளை என்ன என்று கேட்டால், டிஎம்கே சர்க்கார் கோ उखाड़ के फेंक दूंगा, டிஎம்கே சர்க்கார் கோ பஹார் கர்னா சாஹியே. அதாவது என்ன சொன்னார் என்றால், உக்காड़ के फेंक दूंगा, வேரோடு பூண்டோடு எடுத்து கிள்ளி எடுத்து போட்டுருவோம். அவ்வளவு பெரிய வார்த்தையை அவ்வளவு பெரிய ஒரு கோபத்துடன் சொல்லி இருக்கிறார். கோர் கமிட்டி மீட்டிங்ல அமித்ஷா பேசினதை எச் ராஜா டிரான்ஸ்லேட் பண்ணாருங்க. சில சீனியர் தலைவர்கள்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் இந்த சாராய ஊழல் பற்றியும், சில அமைச்சர்கள் மீது தொடுத்த வழக்குகள் ஏன் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது என்பது பற்றியும், தமிழகத்தில் பல மனதில் ஓடி வரக்கூடிய நிலைகளை எல்லாம், அதற்கு அமித்ஷா ஒரே ஒரு பதில் சொன்னார். சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் நம்மளுக்கு தடையாக இருக்கிறது. நாம் எது செய்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் ஸ்டே வாங்கி விடுகிறார்கள். நாம் என்ன செய்வது? இருப்பினும் கூடிய விரைவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த டாஸ்மார்க் வழக்கில் சில முக்கிய நபர்களை நாங்கள் விடமாட்டோம். கண்டிப்பாக அவர்களை கானூன் கூப்பர் லேக்கே ஆஜாவுங்க அப்படின்னா சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் என்று சொல்லிவிட்டார். அதாவது ரிதீஷ் போன்றவர்களுக்கே அமித்ஷா நேற்று அந்த கோர் கமிட்டியில் பேசியிருக்கிறார்.
மூன்றாவதாக, அமித்ஷா சொன்னதை எச் ராஜா நன்றாக மொழிபெயர்த்தார். எச் ராஜாவுக்கு நன்றாக இந்தி வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழகத்தில் வர இருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியை தூக்கி அடிக்கப் போகிறோம், தமிழகத்தில் மு.க.ஸ்டாலினை தூக்கி அடிக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொன்னார். அவர் கண்டிப்பாக, அமித்ஷா அவர்கள், தமிழகத்தில் நான் ஒரு மாற்றத்தை காண்பிக்கிறேன், மே தேக் ரஹா ஹூம், ஆனே வாலே தின் மே, வரக்கூடிய நாட்களில் நான் பார்க்கிறேன், ஸ்டாலின் சர்க்கார் கதம் ஹோ ஜாயேகா, ஸ்டாலின் சர்க்காருக்கு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று. இதுதாங்க நடந்தது. அது மாதிரியான பரபரப்பு பேச்சுக்களிடையே அமித்ஷா பேசியது கமிட்டி உறுப்பினர்களிடையே 2 மணி நேரம் செலவழித்தார். சில தலைவர்கள் ஓப்பனாவே கேட்டாங்க. அதையும் தவிர சில முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்கிறார்கள். கட்சி ரீதியாக சில மாவட்டங்களில் ஏன் இன்னும் கட்சியினுடைய அலுவலகம் திறக்கப்படவில்லை, 5 மாவட்டங்களில் தயாராகி இருக்கிறது என்றெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அமித்ஷா, நரேந்திர மோடியின் ஒரே ஒரு கனவு என்ன என்று கேட்டால், இந்தியாவில் இருக்கக்கூடிய 750 மாவட்டங்களிலும் பாஜகவுடைய அலுவலகம் வேண்டும், அப்பொழுதுதான் கட்சி வளரும் என்று ஒரு மகத்தான சாதனையை செய்து காண்பித்தார். 540 கட்டிடங்கள் வந்தாகிவிட்டது இந்தியாவில். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில், அரசாங்க மாவட்டங்கள், கவர்மெண்ட் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் 32, 26 கட்டிடம் வந்தாச்சு தமிழ்நாட்டில். அதுல 12 இயங்குகிறது மிக சிறப்பாக. அதுதான் ஒரு அடிமட்டம் என்று அமித்ஷா தெரிவித்தார். இந்த மொழிபெயர்ப்பு எச் ராஜா செய்தார். எச் ராஜாவே பொதுக்கூட்டத்திலும் தான் நன்னா சொல்லியிருப்பார். எந்த இடத்திலையும் அமித்ஷா அவர்கள் கூட்டணி அரசு என்று சொல்லவில்லை. அதை சில பத்திரிகைகள் தவறாக போட்டிருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு காரணம் என்று தான் அமித்ஷா இன்று காலை சில நண்பர்களிடம் டெல்லியில் கூறியிருக்கிறார். சார், அதாவது கூட்டாட்சி அப்படின்னு பேசிய விவகாரத்தை கூட்டணி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவருடைய ஐடி விங்ஸல் கிளப்பி விடுகிறதா சார்? ஆமா 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 ஆமா, இது கோயிலேஷன் வேற, அலையன்ஸ் வேற என்று சொன்னாராம். அவர் முழுக்க முழுக்க நம்புவது எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான். இன்று காலை கூட, திங்கட்கிழமை 9ஆம் தேதி ஜூன் மாதம் காலை, அமித்ஷா அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களுடன் எடப்பாடி பழனிசாமியுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். சார், அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிய மதுரையிலேயே பாஜகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி பெரிய அளவுல ஒரு பரபரப்பா கிளப்பி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நேரடியாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஆட்சி நடக்கிறது, ஊழல்ல திளைத்திருக்கிறார்கள், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை மடை மாற்றக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே திமுக அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவருடைய குறிக்கோளே அதுதானே. அமித்ஷா அவர்கள் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏப்ரல் மாதத்தில் நிருபர் கூட்டம் கூட்டிய போது 39,000 கோடி ரூபாயை சொன்னார் டாஸ்மாக் ஊழல். அதை நேற்று மீண்டும் பிரதிபலித்திருக்கிறாரே. ஆக மொத்தம் அமித்ஷாவுடைய மனதில் பதிந்தது 39,000 கோடி. அதைத்தானே பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் முன்னதாக. அதையும் கூடிய விரைவில் அமித்ஷா பிரதிபலிப்பார். கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த விசாரணையையும் சோதனைகளையும் தொடரும் என்று தான் அமித்ஷா நம்புகிறார். கோர்ட் பர்மிஷன் கொடுத்த பிறகு அது இன்னும் ஒரு வாரத்தில் வந்துவிடும் என்று அமித்ஷா சொன்னார். சார், அப்போ திமுகவுக்கு இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? பல ஆயுதங்கள், முக்கியமான ஆயுதங்கள், பல ஊழல்கள். நேற்று அவர் மதுரையில் பேசும்போது கூட பல ஊழல்களில் சிக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு என்று சில ஊழல்களை கூட சொல்லி காண்பித்தார். டெண்டர் முறையில் செய்த ஊழல், அதை சரியாக மொழிபெயர்க்கவில்லை மொழிபெயர்த்தவர் என்று அமித்ஷா வருத்தம் பட்டதாக கூட நான் கேள்விப்படுகிறேன். நானும் அதை கேட்டேன். அமித்ஷா சொல்வதும் சரிதான். சார், இப்ப அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எந்த ஒரு பதிலையும் பெரிய அளவுல தெரிவிக்காமலே இருந்துட்டு இருக்காங்க. மத்திய எம்பி ராசா மட்டும் பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது, 98.5% நிறைவேற்றி இருக்கிறது, அமித்ஷாவோட நேரடியாக விவாதிப்பதற்கு நான் தயார், டெல்லிக்கு வரணுமா இல்ல புவனேஸ்வருக்கு வரணுமான்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ராஜாவை அவர்கள் மிகவும் மரியாதை தருகிறார்கள். ராஜாவிற்கு
ஒரு பெரிய ஸ்தானத்தை தருகிறார் அமித்ஷா. எது இருப்பினும் ஏன் மு.க. ஸ்டாலினிடம் பதில் வரவில்லை என்று தாங்கள் கேட்டீர்கள். அதைத்தான் அமித்ஷாவும் கேட்கிறார். ராஜாவை பாரதிய ஜனதா கட்சி பொருட்படுத்துவது கிடையாது. ஊழலில் சிக்கி அவரே ஊழலில் சிறையில் இருந்தவர் தானே என்று சொல்லுகிறார்கள். சார் அப்போ எதுக்கு சார் திமுக சார்பாக முதல்வர் ஸ்டாலின் அல்லது துணை முதலமைச்சர் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சார்? என்ன காரணமாக இருக்கு? தெரிய வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க திமுக எப்படி எதிர்பார்க்கவே இல்லை அமித்ஷா தாக்குவார் என்று. காரணம் ஷா என்றாலே எங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரியல் கண்ட்ரோல் என்னவெல்லாம் சொல்றாரு முதலமைச்சர். அதையெல்லாம் பாஜக பொருட்படுத்தவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெத்தி அடி கொடுக்கிற மாதிரி 22ஆம் தேதி முருகன் மகாநாட்டில் யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்ள இருக்கிறார். ஜே.பி. நட்டா கலந்து கொள்ள இருக்கிறார். அது ஒரு மாபெரும் கிளர்ச்சி புரட்சியாக இருக்கும். 2 லட்சம் மக்களை கண்டிப்பாக இந்து முன்னணியும் சரி, RSSம் சரி, பாஜகவும் சரி தமிழகத்தில் மதுரையில் கூட்டி காண்பிப்பார்கள். அது திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தை தவிர மீறி அதிகமான அட்டெண்டன்ஸ் இருக்கும் பங்கேற்பாளர்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் பாஜகவினர். சார் இந்த முருகன் மாநாடு குறித்து பேசும்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கும், 2026 தேர்தலுக்கான ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்ப பாஜகவுக்கு இந்த முருகன் மாநாடு 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையுமா சார்? கண்டிப்பா கண்டிப்பாக. தமிழகத்தில் 2026 பொது தேர்தலில் 2 பேச்சு பொருள்கள் இருக்கும். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி என்ற ஆளுமை மிக்க நரேந்திர மோடியினுடைய பெயர் அடிபடும். இரண்டாவதாக, திராவிட முன்னேற்ற கழகமே அரசாங்கமே நடத்தி இருக்கிறது முருகன் மாநாட்டை. பாஜக நடத்தினா என்ன தவறு? அதைத்தான் கேட்பார்கள். ஆக மொத்தம் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், மற்ற எந்த கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்தில் முருகன் மாநாடு என்பது ஒரு திருப்பு முனை. கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து கூட சில அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அனைத்து கட்சியிலிருந்தும் அந்த முருகன் பக்தர்கள் வருவார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். சார் இப்போ ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு மதவாத பிளவை ஏற்படுத்த பாஜக முயற்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க என்ன பண்றாங்க? அதுக்காண்டி அந்த திருச்செந்தூர் MP என்ன சொன்னாரு? அங்க அங்க மலை திருச்செந்தூர் மலையில் இருக்கிறது பற்றி எல்லாம் என்ன சொல்லுகிறார்? பல ஊழல்களை எல்லாம், அதாவது யூகங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்து, முஸ்லிம்களுக்கு வாழ்த்து, இந்துக்களுக்கு வாழ்த்து இல்லை என்பதை திமுக மீது பாஜக இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாகவே வெறிக்கு வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஒன்று, ஏன் முதலமைச்சர் தீபாவளிக்கு பதில் சொல்லுவது கிடையாது, வாழ்த்து சொல்லுவது கிடையாது? பிள்ளையார் சதுர்த்திக்கு அம்மையார் ஜெயலலிதாவை சொல்லியிருந்தாங்க. இதை வைத்துத்தான் கண்டிப்பாக திமுக செய்வது இந்து விரோத செயல் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபிக்கும் என்று தான் யோகி ஆதித்யநாத் அந்த பேச போறார் பாருங்க. அந்த பேச்சு என்பது தமிழகத்தை உலுக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த ஜூன் 22 வரக்கிறார் யோகி ஆதித்யநாத். திருநெல்வேலிக்கும் கோயம்புத்தூருக்கும் வர இருக்கிறார் அடுத்த மாதம். ஆக மொத்தம் யோகி ஆதித்யநாத், அமித்ஷா, நட்டா போன்றவர்கள் நரேந்திர மோடி வருவதற்கு முன்னாடி ஒரு 10-15 வரை வந்துட்டாங்கன்னாலே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயம். அதைத்தான் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லியிருக்காரு, ராமதாசும் சொல்லியிருக்காரு, பெரியவர் ராமதாசும் அதைத்தான் செய்கிறார்கள். இதில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைப்பேன் என்று கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரே. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.